மாட்ட திங்கறீங்களே வெக்கமா இல்ல? நீ தமிழன் எப்படி சொல்லுவ? நான் மாடு சாப்பிடுறேன் சொல்லிக்க வேண்டியதா? மானங்கெட்ட தமிழ். உங்களுக்கு எதிர்க்க உட்கார்ந்து இருக்கு. நான் மானங்கெட்ட தமிழ். நீ நான் தமிழ் தான். நீ தமிழர் பரம்பரை இல்ல, நீ சோழர் பரம்பரை அல்ல, நீ பாண்டிய பரம்பரை அல்ல, நீ மரத்தமிழன் அல்ல. மரத்தமிழனாக இருந்தால் மாடு திங்க மாட்டேன். வேற என்ன சாப்பிட? மானங்கெட்ட தமிழ். நீ வேற என்ன சாப்பிட்டா? மரத்தமிழ் என்ன சாப்பிட்டா? தமிழ் என்ன தின்னானா? மாடு மடித்தன கூட. நாட்டுக்குள்ள 33 கோடி தேவர் இருக்காங்க. நாங்க சும்மா அசுவமேத யாகம். அசுவம் என்றால் குதிரை. அந்த யாகம் நடத்தும் போது பசுமாட்டை அறுத்து தான் ஓம குண்டத்துல போட்டு அந்த கறியை எடுத்து திங்கிறாங்க. இந்து வேதமே சொல்லுகிறது. இந்து வேதத்தில் எங்குமே கறி உண்ணாதே என்கின்ற வார்த்தையே கிடையாது. இன்று உள்ள பிராமணர்களின் இட்டுக்கட்ட கதைதானே தவிர அவர்களுடைய வேத இதிகாசங்களை நன்கு உணர்ந்து தெரிந்து சொல்லுகிறேன். அவற்றில் எங்குமே கறி உண்ணாதே என்று கிடையாது. மாறாக நாய் கறியை கூட உண்கின்ற நரபலியை கூட உண்டு மனிதனையே உயிரோடு கொளுத்தி தின்று இருக்கின்ற சாட்சிகள் தான் அங்கு இருக்கின்றன தவிர அவர்கள் நடப்பது ஒன்று, சொல்வது ஒன்று. நமக்கு சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும். வேர்ட் அண்ட் டீட் ஆல்வேஸ் ஒன் ஃபார் முஸ்லிம். அவன் அஸ்வமேத யாகம் நடத்தும் போது அந்த குதிரையோட கோசலப்படுத்தித்தான் ராமன் பிறந்ததாக ராமாயணத்தில் ஒரிஜினல் நகரில் உள்ளது.